ஓம் நமோ வெங்கடேஷாய. காசி தமிழ் சங்கமம் 4.0 பற்றின அடுத்த அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் மொத்தம் 1400 பேரை 7 கேட்டகரியில் தேர்ந்தெடுத்து ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் மூலமாக இலவசமாக காசி, அயோத்தியா, பிரயாக்ராஜுக்கு ஒரு ஆண்டும் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம போகிற ஒருத்தரும் பிரதமரோட பிரதிநிதியாக போகிறதுனால எல்லாமே விஐபி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இங்கே கிளம்புறதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆற வரைக்கும் ஸ்டே, ஃபுட்டு, தர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று இதை பற்றின அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டுங்கிற ஒரு பாப்அப் தான் வரும். இமெயிலோ எஸ்எம்எஸோ இப்போ வராது. லாஸ்ட் டேட் ஒன்று சொல்லுவாங்க, எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிப்போம்ல, அதுக்கப்புறமா குவிஸ் காம்படிஷனுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக நமக்கு மெயில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஒரு சிலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆலை அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 1 or 2 days கழித்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா செய்துக்கோங்க. நம்ம ஈஸியாக மொபைலே செய்துக்கலாம். கூகுளில் kaasitamil.iitm.ac.in இல்லை காசி தமிழ் சங்கமம் 2026 போட்டால் ஃபஸ்ட்டு லிங்க் வரும். இப்போ நான் சொன்ன லிங்க் தான் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் 3 கோடு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர்னு இருக்கும். ஒரு டீட்டெயில்ஸும் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற கேட்டகரியை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம படிப்பை பேஸ் பண்ணி தான் எல்லா கேட்டகரியும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, நான் 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்மளோட ப்ரொஃபஷன், நம்ம செய்கிற தொழில், அதை பொறுத்து இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஆல்ரெடி போனவங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்குமா? நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படிங்கிறீங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் போகும்போது இந்த ரூல் சொன்னாங்க, ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்துட்டா அதோட அவ்வளோதான் அப்படின்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆகும், நம்ம டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணலாம். பட் நம்மளோட ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி இது இருக்கிறதுனால ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க லாஸ்ட் இயர் படி. பட் இந்த இயர் எப்படின்னு தெரியல. லாஸ்ட் இயர் அந்த ரூல் இருந்தது. அது எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த டெஸ்ட்டு எழுதுவோம், அதில் வந்துருந்துச்சு. அந்த டெஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்த மெயிலில் இந்த ரூல் இருந்தது. இப்போ இது ரிலேட்டடாக வந்திருக்கிற அப்டேட் பார்க்கலாம். நம்ம ஆன்லைனில் குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கொஸ்டினே ஒரு கேட்டகரியில் ஒரு 300 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் ரேண்டமாக கம்ப்யூட்டரில் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இமெயில், எஸ்எம்எஸ் மூலம் இமெயில் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நமக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு வரும். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டடி மெட்டீரியல். இதுலேருந்து தான் நம்ம படிக்கணும். லாஸ்ட் இயர் எப்படி படித்தேன் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் 1 word எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர் படித்தேன். அதாவது ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்கன்னா அப்படியும் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான் வருமானா கிடையாது. அவங்க சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் அனுப்புவாங்க. ஒரு 10-20 செட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அது அப்படியே அனுப்புவாங்க. நமக்கு வந்தது தான் அடுத்தவங்களுக்கும் வருமா அப்படிங்கிறதும் கிடையாது. அவங்களுக்கு வேறு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக படிச்சுக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் இயர் கொடுத்த டாபிக் அப்படி தான், ரொம்ப நல்லா இருந்தது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க PDF. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து நம்ம படிக்கணும். உங்களுக்கு முக்கியம்னு படுற அந்த 1 word எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, இல்லை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 1 word தான் கேட்பாங்க. அதாவது கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. நம்ம அதில் எந்த ஆன்சரோ அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்கு இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட், என்றைக்கு ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதை பற்றின அப்டேட் வர நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். பட் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி இருந்தது. இன்னமும் கண்ணை மூடி அப்படியே நினச்சி பார்த்தா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடாதா
அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. லேடிஸ்க்கு கூட எப்படி யாரையுமே தெரியாதே நம்ம போயிட்டு வருது அப்படிங்கிற பயம் வேண்டாம். போலீஸ் பாதுகாப்போடு நம்ம போவோம். இங்கேன்னு இல்லை, அங்கேயுமே சரி, காசிலையுமே சரி, அவ்வளோ நல்லா நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்குலாம் நம்மளெல்லாம் லைஃப்பில் ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ரோட்டில் நம்ம போகிறனாலே சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அந்த டிராஃபிக் அவங்க கிளியர் பண்ணுறதெல்லாம், இந்த பஸ்ஸு வருது அப்படின்னாலே அங்கே போகிறதுக்கெலாம் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது ஒரு சூப்பர், ஒரு மறக்க முடியாத ஒரு பயண அனுபவம். போயிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. அதனால தான் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் இதை பற்றி வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில் இல்லை புது ரூல்ஸ் எல்லாம் என்ன போட்டிருக்காங்கங்கிறது எனக்கும் தெரியாது. நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் இது வரைக்கும் போன வருஷம் அட்டன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சேனலில் வீடியோ போகிறதுனால யாராச்சும் ஒருத்தர் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்தது கூட ஒரு பிரதர் ஷேர் பண்ணாங்க. இப்போ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் யாராவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதுவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா தான் ஈஸியாக நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிட முடியும். நமக்கு எல்லாம் தெரியும், 10 கொஸ்டின் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அட்டன் பண்ணுறோம்னா சீக்கிரமாக அட்டன் பண்ணுறவங்கள கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு க்ரைட்டீரியாவாக இத்தனை நிமிஷத்துக்குள்ளார எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, படிச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், போகணுன்னு விருப்பப்படுறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ நம்ம ஊர்லேயும் மற்ற ஊர்கள்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் காசி தமிழ்ச்சங்கம் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும். தேங்க்யூ.